ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கீழ் பக்கத்துக்கு எனக்கு ஒரு சின்ன வேலை விஷயமா போனாங்க. திடீர்னு பார்த்தா என்னடா ஃபுல்லாக இவ்வளோ ஆட்டோ நிற்குதே அப்படின்னு நான் நினச்சேங்க. சரி என்னதான் ஆயிடுச்சுன்ட்டு நானும் அங்கே இங்கேன்ட்டு ஒரு ஆட்டோன்ற வேலையை கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா கேஸ் எங்கேயுமே கிடைக்கல சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா இதை பாருங்கள் எப்படி தள்ளின்னு போகிறாங்க பாருங்கள். இது இங்கே மட்டும் இல்லைங்க, ரொம்ப இந்த லைனில் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் கண்ணால் பார்த்தா நம்பியிருப்பீங்க. பட் ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், கிட்ட ஒரு 500 ஆட்டோ நான் ஒரே நாளில் பார்த்தேங்க. உண்மையாக தான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா அது பாருங்கள், எல்லோரும் வந்து வீட்டுக்கு சும்மான்ட்டு வரல. அவங்கவுங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சு முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போனால் பிள்ளைக்குட்டியை பார்க்கலாம், ஃபேமிலியை பார்க்கலாம், அப்பா அம்மா அது இதுன்ட்டு அவ்வளோ கஷ்டம். ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம சமைக்கிறதுக்கும் கேஸ் தேவைப்படுது, ஆட்டோ டிரைவர்ஸுக்கும் கேஸ் தேவைப்படுது, எல்லா விஷயத்துலையும் கேஸ் தேவைப்படுதுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இப்போது நம்ம போய் எல்லாரையும் போய் பார்த்து பேச முடிந்தால் பண்ணலாம். சரிங்களா? கண்டினியூவாக இந்த வீடியோ பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நான் பண்ணுங்க இந்த ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு. ஷுவராக இதே மாதிரி நல்லா நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். நிறைய ஆட்டோ டிரைவர் என்னண்ணா ஆயிடுச்சு? எதுக்கு நான் கூட்டம் இப்போ கேட்கலாம். எல்பிஜி கிடைக்கலையா? அப்படியா? இப்போ இங்கே மட்டுமே எல்லா இடத்துலையுமாண்ணா? பால் டேக்ஸ் சொல்லிட்டு இங்கே ஒரு பொறுப்பேட்டை எங்கேயுமே கிடைக்கலீங்களா? அங்கே தான் கிடைக்கும். அதுக்கு இவ்வளோ கூட்டமாண்ணா? தேங்க்ஸ். பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்காண்ணா வருவாயில். நீங்கள் சில பேர் வீட்டுக்கு போகலான்னு நினைப்பீங்க வேலை முடிச்சுட்டு. அதில் வீட்டுக்கு போகல, லைனில் இருந்து போட்டு போனால் காலைல ஓட்ட முடியும். அப்படியா? கேஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்காண்ணா உங்களுக்கு. இந்த ஒருத்தர் பாருங்கள் தள்ளு வர்றாரு பாருங்க. இப்போ அவர் லாஸ்ட்லேருந்து வரணும்ல? ஆமாம். தேங்க்ஸ்ண்ணா. கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்ட்டு? ஏன்னா இவ்வளோ லைனை போய் தாண்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கேஸ் போட்டால் தான் நாளைக்கு அவங்க வீட்டில் கேஸ் எரியும். அதாவது அவங்க வீட்டில் சாப்பாடு இப்போ. அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ தூரங்க, அவ்வளோ தூரம் அவங்களால போக முடியாது. அவரும் மனுஷன் தானேங்க. அதனால் சரி நானே ஒரு கையில் தான் வச்சு ஓட்டினேன். ஏன்னா நான் இது எதிர்பார்க்காம இந்த இன்சிடென்ட் நடத்துதுங்க எனக்கு. அதனால் ஒரு கையில் தான் வச்சு நான் அவருக்கும் டோக் பண்ணிவிட்டு நான் அவனுக்கு போனது ரொம்ப கஷ்டம். அப்படியே டோக் பண்ணி போகும்போது என் ஃப்ரெண்டை பார்த்தாங்க. அப்புறம் அவன்கிட்ட சரி இப்படி போகிறோமே நம்ம பேச முடியாதுன்ட்டு சரி விட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அப்டேட்டான விஷயம் உங்களுக்கு வேணும்னா என் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்காக மட்டும்தாங்க நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.